அனிதாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், அதாவது நோய் வருமுன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். தலைமுடிக்கு எண்ணெயை எப்படி பயன்படுத்தி முடியின் வளர்ச்சியை தூண்டலாம் என்பதை இந்த பதிவில் அறியலாம். முதலில் உங்கள் முடியின் தன்மையை அறியுங்கள். உங்கள் தலைமுடி எப்போதும் எண்ணெய் தன்மையுடன் இருந்தால் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் போன்ற லேசான எண்ணெய்களை பயன்படுத்துங்கள். உங்கள் தலைமுடி வறண்டு இருப்பதை போல் உணர்ந்தால் தேங்காய் எண்ணெயுடன் கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய் போன்ற அடர்ந்த எண்ணெயை கலந்து பயன்படுத்துங்கள். அல்லது பாதாம் ஆயில் போன்ற எசென்ஷியல் ஆயிலை கலந்து பயன்படுத்த முடியின் வளர்ச்சியை தூண்டலாம். அடுத்ததாக தேர்ந்தெடுத்த மேலே சொன்ன எண்ணெயை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு சிறிது வெதுவெதுப்பாக சூடாக்கி விட்டு தேய்த்தால் ஸ்கேல்ப் வரை, அதாவது உங்கள் தலைமுடியின் வேர்க்கால் வரை எளிதாக ஈரப்பதமாகிவிடும். தேய்த்த எண்ணெயை 10 அல்லது 15 நிமிடங்கள் மசாஜ் செய்து கொடுக்கலாம். இது உங்கள் ஸ்கேல்ப், அதாவது தலைப்பகுதியில் சீரான நல்ல இரத்த ஓட்டத்திற்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு தலைமுடி தற்பொழுது கொட்டுகிறது என்றால் மசாஜ் செய்வதை தவிர்த்து விடுங்கள். உடனடியாக தலைமுடியை சீப்பினால் தலை வாருதலும் கூடாது. எண்ணெய் தேய்த்து முடித்தவுடன் ஷவர் கேப் அல்லது சுடு நீரில் பிழிந்து எடுத்த வார்ம் டவல், அதாவது இதமான சூடு உள்ள துண்டை எடுத்து தலையை கட்டிக்கொள்ளுங்கள். இது ஈரப்பதத்தை தலைக்கும் உங்கள் தலைமுடிக்கும் தரக்கூடியது. எண்ணெய் தேய்த்து காலையில் குளிப்பதற்கு 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு முன்பாக மேலே சொன்ன முறையில் எண்ணெயை தேய்த்து கொண்டு பின்பு மைல்டு ஷாம்புவினால் தலைமுடியை கண்டிப்பாக அலசி விடுங்கள். எண்ணெய் தேய்ப்பது வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே தேய்த்து கொண்டால் போதுமானது. தினமும் எண்ணெய் தேய்த்து கொண்டால் அதிகமாக ஷாம்புவை பயன்படுத்தினால் தலைமுடி வறண்டுவிடும். தினமும் தலை குளிப்பவராக இருந்தால் எண்ணெய் தேய்த்த அன்று மட்டும் ஷாம்புவை பயன்படுத்திவிட்டு பின்பு மற்ற நாட்களில் வெறும் தண்ணீரில் நன்கு தலைமுடியை அலசிக்கொள்ளுங்கள். மேலும் எந்தெந்த எண்ணெய்களை பயன்படுத்தி முடியின் வளர்ச்சியை தூண்டலாம் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். மேலும் பயன்பெற அந்த பதிவையும் பாருங்கள். மேலும் இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.